வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போதே நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். அற்புதமான மகிமை வாய்ந்த இந்த வராகி அம்மாவின் குங்குமத்தை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் நீயே எதிர்பாராத அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழப்போகுது. இப்போதைக்கு எதையுமே யோசித்து மனசை போட்டு குழப்பிக்காம தெளிந்த நீரோடை போல மனசை அமைதியாக சுத்தமாக வச்சுக்கோ. சுற்றி இருக்கிறவங்க யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீதான் எப்போதும் எல்லா விஷயங்களிலும் என்ன முடிவு எடுக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்கணும். உனக்கான வாய்ப்புகளை சிறப்பாக வரவழைக்க நான் இருக்கேன். நீ எதிர்பார்த்ததெல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி வரும். மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை நினச்சி குழப்பமடையாமல் கவலைப்படாமல் தெளிவாக நீ இருந்தாலே உனக்கான நல்லது நடந்தே தீரும். இந்த வராகி அம்மா நீ எங்கே போனாலும் உனக்கு துணையாக இருந்து உன்னை பாதுகாப்பேன். உனக்கான நல்வழியை காட்டி சிறப்பாய் வாழ வைப்பேன் என் செல்லமே. நான் உனக்காக எதுவுமே செய்யலை, உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்கலன்னு நீ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இப்போதே உன்னுடைய கவலைகளையும் புலம்பல்களையும் கேட்ட நான் அதற்கான பதிலை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். நான் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் வாக்கு கொடுக்கறது கிடையாது. ஆனால் உனக்கு நான் உத்தரவாதமே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நான் சொன்னதை போல ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. உனக்கான ஒரு வாய்ப்பையும் உன் கண்களில் காட்ட போகிறேன். நீ மட்டும் கொஞ்சம் முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியுமென்னு செல்லமே. தேவையில்லாமல் என் மீது கோபப்படாதே. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கைக்கான வாய்ப்புகளை பெற தயாராகு. நிரந்தரமாக உனக்கான நல்லதை செய்து தரனோடு தான் நான் முடிவோடு இருக்கேன். உன் மனச்சோர்வுக்கு மருந்தாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். உன் மனக்கவலைகளை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிஞ்சிடுறேன் என் செல்லமே. உனது தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றித்தர நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. உன் எதிர்காலத்தை சிறப்பான எதிர்காலமாக நான் உருவாக்கி தர்றேன். நீ என்னை உன்னுடைய ஆகச்சிறந்த உறவாக ஏற்றுக்கொண்டாய்தானே. கண்டிப்பாக உனக்கான நல்லது நடந்தே தீரும். இதுவரைக்கும் வேணும்னா நீ வேணும்னு கேட்டது நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது உன் வேண்டுதல்களை சிறப்பாக நிறைவேற்றி தர நான் தயாராயிட்டேன். உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நிறைவானதாக மாறப்போகுது. நீ எதை இழந்திருந்தாலும் அதை மீண்டும் உன் கைகளில் நானே ஒப்படைப்பேன். இப்போது குழப்பத்தோடும் கவலையோடும் இருக்கும் உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து அன்பை கொடுத்து உன் செயல்களுக்கு வழிகாட்டியாக உன்னை நல்லபடியாக வழி நடத்துறதுக்காக தான் நான் இந்த குங்குமத்தை தொடச் சொன்னேன் என் செல்லமே. நீ வேணும்னு ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் இப்போது உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். எல்லா வகையிலும் உனக்கு உதவியாக நான் இருக்கும்போது நீ எதை நினச்சும் வருத்தப்பட வேணாம். உன் மன கவலைகளை எல்லாம் அகற்றி உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன். இப்போதே உனக்கு இருக்கும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வறுமையும் நீங்கி செல்வ செழிப்போட நீ உயர்ந்து வாழப்போற. நீ நினச்ச எல்லா காரியத்திலும் உனக்கு வெற்றி வந்து சேரப்போகுது என் செல்லமே. அது மட்டும் இல்லை, உன்னை புரிஞ்சுக்காம விட்டுட்டு விலகி போன உறவுகள் கூட மீண்டும் உன்னை தேடி வந்து சேர போகிறாங்க. நீ தேடிய மகிழ்ச்சி உனக்கு நிரந்தரமானதாக கிடைக்க போகுது. எப்போதும் மனசை அமைதியாக நிம்மதியாக வச்சுக்கோ. உன்னுடைய பக்தியின் பலனாக உனக்கான மிகப்பெரிய பரிசை கொடுத்து செல்வ செழிப்போடு நல்ல மாற்றங்களோடு உன்னை வாழ வைக்க போகிறேன். அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவருடைய சொத்துக்களை அபகரிப்ப நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் அவர்கள் செஞ்ச செயலுக்கான பாவம் கண்டிப்பாக வந்து சேரும். நீ எப்போதும் யாருக்கும் கெடுதல் நினைக்காம பாவம் செய்யாமல் உண்மையாக நல்ல பிள்ளையாக வாழ தயாராகு. இந்த வராகி அம்மாவின் பார்வை உன்மீது இருக்கும்போது எல்லா பழியையும் பாவத்தையும் விலக்கி உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன். நீ எப்போதும் அடுத்தவங்களை திட்டுறதோ அடுத்தவங்களை குறை சொல்கிறதோ அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துகிறதோ கூடாது என் செல்லமே. எப்போதுமே உன்னுடைய கவனமும் சிந்தனையும் உன்னுடைய எண்ணமும் செயலும் உன் வாழ்க்கைக்கு சரியானதாக மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கோ. கடைசி நிமிஷத்தில் கூட உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை நான் உருவாக்குவேன். நீ ஒருபோதும் மனம் தளராதே. உனக்கு என்ன செய்யணுமோ அதற்கான வேலைகளை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உனக்கான அனைத்தையும் உன் கைகளில் நானே ஒப்படைப்பேன். நீ வெற்றி பெறக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே.
உனக்கான உதவியை செய்ய நான் தயாராக இருக்கும்போது நீ ஒருபோதும் யார் காலிலும் போய் விழுக வேண்டிய அவசியமே இல்லை. ஆறுதல் தேடி அடுத்தவங்கள நாடி போனினா அவங்க உன் பிரச்சனைகளை இன்னும் யாருக்கிட்டையாவது சொல்லி உன்னுடைய கஷ்டத்தை அதிகப்படுத்துவாங்க. அதனால உனது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த கஷ்டமோ மனவேதனையோ எதுவாக இருந்தாலும் சரி, என்ன வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேளு. உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து உதவி செஞ்சு உனக்கு ஆறுதலாக இருந்து நீ எதிர்பார்த்த அத்தனையையும் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறேன். பண உதவியோ பொருள் உதவியோ வேறு எந்த உதவியாக இருந்தாலும் யார் மூலமாக உனக்கு தரணுன்றதை நல்லா அறிஞ்சு வச்சிருக்க இந்த வராகியம்மா கண்டிப்பாக உன் பிரச்சனைகளை போக்கி உனக்கான நல்லதை செய்து தருவேன். நீ எந்த விஷயம்னாலும் என்கிட்ட வந்து கேட்டினா அதை நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை நீ யோசிக்கவே வேணாம். உனக்கு எதிராக 1000 பேர் இருந்தாலும் உனக்கு ஆதரவா இந்த வராகி அம்மா நான் ஒருத்தி நிற்கிறேன்றதே அந்த 1000 பேரின் பலத்துக்கும் அதிகமான தைரியத்தை உனக்கு கொடுக்கும். இப்போதே உன் மனசை குழப்பிக்கிட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்த போகிறேன். நீயும் உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கும் எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்க போகிறாய் என் செல்லமே. உண்மை என்னன்னா, நீ சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன். நீ அழுதினா கண்ணீர் வடிச்சினா நானும் கலங்கி போவேன். எப்போதும் தைரியமா இரு, சந்தோஷமா இரு. நீ என் மேல வச்சிருக்க அன்புக்கும் பாசத்துக்கும் கண்டிப்பா உனக்கான பலனை கொடுத்தே தீருவேன். உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்ற விஷயத்தை புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதாக இருக்கு. உனக்கு சரியானதை சரியான நேரத்தில் கண்டிப்பாக நடத்தி புரிய வைக்கிறேன். பாரம் சுமக்கும் இந்த வராகி அம்மாவிடம் உன் மன பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சினா வரம் தரும் வராகியாக நான் இருந்து உனக்கான வரத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ எதை செஞ்சாலும் கண்டிப்பா உனக்கான நல்லது நடந்தே தீரும். உன் மன பாரத்தையும் வலியையும் நான் ஏந்திக்கிட்டு உனக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் மட்டுமே உன் வாழ்வில் கொடுப்பேன் என் செல்லவே. நீ நல்லா வாழக்கூடாது நினச்சவங்களே என்னடா இப்படி ஆட்சி போச்சுன்னு நினச்சி வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுப்பேன். அவங்க கண்ணு பொசுங்கி போகும்படியும் அவங்க வாழ்க்கையில் இருள் சூழும்படியும் உனக்கான வெளிச்சத்தை உன் வாழ்க்கையில் நான் கொடுத்துத்தான் போகிறேன் என் செல்லமே. தினமும் இந்த வராகி அம்மாவின் நாமத்தை உச்சரித்து கொண்டு உன் உள்ளம் முழுவதும் என்னை நினைக்க ஆரம்பிச்சினா உன் மனக்கவலைகள் அனைத்தும் தீர்ந்து போய் உனக்கான நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடும். சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களை கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக இருப்பது தான் உனக்கு நல்லது. ஏன்னா யாரையும் உன்னால் திருத்தவோ மாற்றவோ முடியாதுன்னு நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். யார் எப்படி இருந்தாலும் அதை கண்டுக்காம அதை நினச்சி நீ வருத்தப்படாம உன் வாழ்க்கையை நீ பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. இப்போது தத்தளித்து கொண்டும் தவித்து கொண்டும் இருக்கும் உன் கரங்களை இருக்க பிடித்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். கூடிய சீக்கிரம் அனைத்தும் மாறப்போகுது. இந்த வராகி அம்மா எந்த சூழலிலும் உன்னை கைவிட மாட்டேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உனக்கான நல்லதை நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு.